அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பாடத்தலைப்பில் முதல் எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்க. முதல்ல பின்னத்திற்கான வரையறை பார்த்துடலாம். ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒவ்வொரு பகுதியையும் பின்னம் என்கிறோம். இது ஒரு பர்த்டே கேக்குன்னு எடுத்துக்கலாம். முழு பொருள் இதை 8 சம பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். இதில் இருக்கிற ஒரு பகுதியை பின்ன வடிவில் எப்படி சொல்லலாம்னா, மொத்த பகுதிகள் 8, அதை பகுதியில் வச்சுக்கணும். இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ 1/8 அப்படின்னு சொல்லலாம். இதில் 1ங்கிறது தொகுதி, கீழே இருக்கிற நம்பர், அதாவது 8ங்கிறது பகுதி. நமக்கு கணக்கில் 2 பின்னங்களை கொடுத்து அவற்றின் 3 சமான பின்னங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சமான பின்னங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பின்னம்னா என்னன்னு பார்த்துட்டோம். கொடுக்கப்பட்ட பின்னத்தின் சமான பின்னத்தை கண்டறிய அப்பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கணும். அது எந்த நம்பர் வேணாலும் பெருக்கிக்கலாம். நமக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகச்சிறிய இயல் எண்களால் பெருக்கிக்குவோம். மிகச்சிறிய இயல் எண்கள் 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு பின்னத்தை, அதாவது ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கும்போது நமக்கு அதே எண் தான் கிடைக்கும். அதனால் 1 நம்ம எடுத்துக்க வேண்டாம். 2, 3, 4 ஆகிய எண்களால் பெருக்கிக்கலாம். நமக்கு 3 சமான பின்னங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ மிகச்சிறிய 3 எண்களான 2, 3, 4ஆல் பெருக்கிக்கலாம். முதல்ல 3/4 அப்படிங்கிற பின்னத்தின் சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 3/4 இந்த பின்னத்தில் தொகுதி 3, பகுதி 4. தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கணும். மிகச்சிறிய எண் 2. ஸோ மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிக்கலாம். தொகுதியும் பெருக்கி தொகுதியில் போட்டுக்கணும். 3 2 6, 6 பகுதியையும் பெருக்கி பகுதியில் போட்டுக்கணும். 6/8. நமக்கு ஒரு சமான பின்னம் கிடைச்சிருச்சு. ஆனால் 3 சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும். அதே பின்னத்தை இந்த முறை 3ஆல் பெருக்கலாம். 3/3. இப்போ தொகுதியை பெருக்குங்க. 3 3 9. பகுதியை பெருக்கிக்கலாம். 4 1 12. இப்போ மற்றொரு சமான பின்னம் 9/12. மீண்டும் அதே பின்னத்தை மற்றொரு மிகச்சிறிய எண் 4ஆல் பெருக்கிக்கலாம். தொகுதியை பெருக்கும்போது 4 3 12. பகுதியை பெருக்கிக்கிட்டால் 4 4 16. இப்போ 3/4 சமான பின்னங்கள். மூன்று சமான பின்னங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 6/8, 9/12, 12/16. இப்போ அடுத்தது 2/7 அப்படிங்கிற பின்னத்தின் 3 சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும். இதற்கும் அதே போல தான். கொடுக்கப்பட்ட பின்னத்தை, அதாவது 2/7 தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கணும். மிகச்சிறிய இயல் எண் 2ஆல் பெருக்கிக்கலாம். ஏன்னா 1ஆல் பெருக்கும்போது நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். 1க்கு அடுத்த மிகச்சிறிய இயல் எண் 2ஆல் பெருக்கிக்கலாம். தொகுதியும் பெருக்கும்போது 2 2 4, 7 2 14. பகுதியும் பெருக்குனா 14. அதே பின்னத்தை இந்த டைம் 3/3ஆல் பெருக்கிக்கலாம். ஏன்னா தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் தான் பெருக்கணும். இப்போ தொகுதியை பெருக்குனா 6, பகுதியை பெருக்கும்போது 21. 3 சமான பின்னங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த இயல் எண் 4ஆல் பெருக்கிக்கலாம். 2/7 4/4ஆல் பெருக்கிக்கலாம். 2 8, 8/7 28. அவ்வளோதான். 3 சமான பின்னங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை 4 சமான பின்னங்கள் கேட்டிருந்தாங்கன்னா மிகச்சிறிய இயல் எண்களான இந்த 1ஐ தவிர்த்து 2 3 4 5ஆல் பெருக்கிக்கணும். ஆகவே 2/7 என்ற பின்னத்தின் சமான பின்னங்கள் 4/14, 6/21, 8/28 ஆகும். இவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.